Hello everyone, welcome to Veranda Race. English is easy. So, நம்மளுடைய இன்னுடைய 3 in 1 சீரீஸில் vocabulary misspelled and grammar error spotting and comprehension clause. So, ஒரு language உடைய 3 components are vocabulary, grammar and comprehension. So, every day we are looking at all the 3 components. So, இன்னைக்கு வாங்க நம்மளுடைய misspelled vocabulary உடைய misspelled பார்க்கலாம். Okay, so the first word accommodation க்கு கரெக்டான ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க. So ஜென்ரலா நானுமே கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு ஸ்பெல்லிங் இதுதாங்க. Okay, so what is the correct spelling for the word accommodation? It is ACC. Correct, most of you. So ACC கொடுத்துட்டு அதனால BA eliminate செஞ்சிடலாம். So it is double C and double M. So நல்ல கவனிங்க, எப்போவுமே டபுள் கான்சனன்ட்ஸ் டபுள் வவல்ஸ் இருக்கிற கூடிய வேர்ட்ஸை தான் சொல்லுவாங்க. அதில் எனக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்பெல்லிங் இது. ஸோ நான் இதை எப்படி சொல்லி ஞாபகம் வச்சுப்பேன்னா டபுள் C double M அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் the word independent. So independent again இது வந்து vowels பேஸ் பண்ண ஒரு misspelled. Okay, so ஏன்னா vowelக்கு எல்லா vowelக்கும் ஒரு common sound called schwa. So இதுதான் சொல்லணும்னு இல்லை, எல்லாத்துக்குமே schwa like நம்மளுடைய தமிழ் ஃபர்ஸ்ட் vowel அவையே அதே அறமாத்திரையில் சொல்லக்கூடிய அப்படிங்கிற ஒரு சவுண்ட் தான் schwa. So that comes for all the 5 vowels in English. Okay, so independent. So independent ன்னு சொல்லும்போது dent தான் சொல்லணுமா, dant ன்னு சொல்ல அந்த independent. So அந்த யூக்கோ அண்ட்னு வரலாம், ஈக்கோ அண்ட்னு வரலாம், ஏக்கோ அண்ட் வரலாம். அதனால தான் டவுட்ஃபுல். மேபி இண்டிபெண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா வவல்ஸுமே இ. இண்டிபெண்ட், இண்டிபெண்டன்ஸ் எதுவாக இருந்தாலும் காமன் வவல் இஸ் ஈன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அகெயின் நம்மளுடைய டபுள் லெட்டர் கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ எது கரெக்டான ஸ்பெல்லிங் பார்க்கலாமா? ஸோ ரெண்டுமே டபுளாக இருக்கணுமா இல்லை ஒன்று தான் டபுளாக இருக்கணுமான்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ அகெயின் டபுள் சி டபுள் எஸ்ஸா இல்லை சிங்கிள் சியா டபுள் சி TION இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் டபுள் சி அண்ட் 1 S. இஸ் தட் கிளியர்? அக்காமடேஷனில் டபுள் சி டபுள் M, இதில் வந்து டபுள் சி 1 S. இதை நான் ஏன் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா ஆடியோ மெமரி இருக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, திஸ் வேர்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து it is the pronunciation is based on actual pronunciation is based on French. Okay, environment அப்படின்னு சொல்லணும், ஆனால் நம்ம வந்து ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் என்வாயரன்மெண்ட்னு நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ பாருங்கள், வைரன்மெண்ட், என்வைரன், ரான் ரோன்னு சொல்லலை, என்வைரன் ரன் அன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ AEIOU எல்லாத்துக்கும் அந்த சவுண்ட் இருக்குது. தட் இஸ் கால்ட் schwa. ஸோ என்வாயன்மெண்ட். ஓகே, ஸோ ஆரை சைலண்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கிலீஷில் நல்லா பேசுகிறவங்களும் என்வாயன்மெண்ட்னு சொல்லுவாங்க. பட் ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன் இஸ் என்வாயன்மெண்ட், ஆண்டர்ப்ரனியர். இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரெஞ்ச்லேருந்து வரக்கூடிய வேர்ட்ஸ். அகெயின் ஐ டோல்ட் யூ நோ டபுள் வவல்ஸ். ஸோ டபுள் கான்சனன்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம். தென் இந்த schwa வவல் சவுண்டே schwaல இருக்கிற சவுண்டு பிரச்சனை. இது வந்து டபுள் லெட்டர் வரும் பொழுது IE வருமா EI வருமானா? நிறைய ஸ்பெல்லிங்க்கு EI வரும், நிறைய ஸ்பெல்லிங்க்கு IE வரும். ஸோ இந்த ரிசீவுக்கு இட் இஸ் EI. சிக்கு பக்கத்தில் EIன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் நாட் ஆல். ஓகே, சி பக்கத்தில் EI,
பட் இப்போ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐஇ. ஓகேவா? ஸோ எல்லா இடத்துலையும் ஐஇ வரும். ஸ்பெஷலான சில சிக்கு பக்கத்தில் மட்டும் இஐ போடுறோம். இஸ் இட் கிளியர்? அகெயின் நம்மளுடைய தொல்லை வந்துருச்சு. இது டபுள் சி டபுள் எஸ்ஸா, ஒரு சி டபுள் எஸ்ஸா, இல்லை டபுள் சி ஒரு டபுள் சி ஒன் எஸ் ஆர் சிங்கிள் சி டபுள் எஸ். எஸ், ஒன் சி அண்ட் டபுள். ஸோ ரெண்டு அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ பின்னு நீங்கள் எடுத்தாலும் சரி, டின்னு நீங்கள் எடுத்தாலும் சரி, இட் இஸ் ரைட். இஸ் இட் கிளியர்? இட் இஸ் single C and double S necessary. அது இதில் வந்து ஆக்சுவலாக ERY URYன்னு வேணால் கொடுத்துருந்துருக்கலாம், அவங்க மறந்துட்டாங்க. கமிட்மெண்ட். ஸோ கமிட்மெண்ட் கொஞ்சம் அவ்வளோவா கன்ஃபியூஸ் ஆகாத ஒரு மென்ட்டுக்கு நமக்கு ஸ்பெல்லிங் தெரியும், அதனால் இதை எடுத்துடலாம். ஓகே, இப்போது கமிட்டுக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த இ வராதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ டபுள் டீயா சிங்கிள் டீயானா இட் இஸ் சிங்கிள் டி, கமிட்மெண்ட். ஓகே, அகெயின் செப்பரேட் வந்து இந்த ஷ்வாஸ் சவுண்ட், வவலுடைய ஷ்வாஸ் சவுண்டை வச்சு தான் இந்த இதை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ச ப ர ட. ஓகே, செ ப ரே. ஸோ ரேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த இடிஇ வராது, டபுள் ஆர் இல்லை. ஓகே, சே ப. ஸோ ஆனால் ப வந்து பியும் வரலாம், ஆனால் இது டி தான் ஸ்பெல்லிங். செப்பரேட், செப்பரேட். Again privilege. This is also based on schwas sound. வவலுடைய schwas சவுண்டை வச்சு தான் இந்த ப்ரிவிலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும். இது வந்து ப்ரீவிலெஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க, லெட்ஜ் இல்லை, டி வராது. ஸோ ப்ரிவிலேஜ் அப்படின்னு எழுதி பாருங்கள், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வேறு எப்படி இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. Again, embarrassing is, this is a word, misspelt word which gives embarrassment to me. Okay, always I'll be checking. Okay, double R double S என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ double R double S. ஓகே, இங்கே டபுள் ஆர் இருக்குது, ஒரு எஸ் தான் இருக்குது, இங்கே ஒரு ஆர் டபுள் எஸ்ஸு. ஓகே, ஸோ அதே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ டபுள் ஆர் டபுள் எஸ் எனக்கு தேவை. எம்பராசிங். இஸ் தட் கிளியர்? வாங்க இப்போ நம்ம எரர் ஸ்பாட்டிங் போயிடலாம். ஸோ ஜென்ரலாக ஐ ஃபைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி ஆக்டிவ் வித் எரர் ஸ்பாட்டிங் மோர் தேன் எனி அதர். இது அதுக்கு தான் நான் சொல்லுவேன், ஆக்சுவலாக கிராமர் ரொம்ப ஈஸி. இட் இஸ் தி மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் அ லாங்குவேஜ். ஸோ இவ்வளோ நான் பேசுகிற காரணமே நீங்கள் யாரான ஒருத்தர் இதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் சொல்லிடுவீங்க. த மேனேஜர் டிட் நாட் அக்ரி டு த ப்ரப்போசல் பிகாஸ் த லேக் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ எதில் எரர் இருக்குது? த மேனேஜர் டிட் நாட் அக்ரி டு த ப்ரப்போசல் வரைக்கும் கரெக்டு. Because of lack of funds, because of. Is it clear? So எப்போவுமே ஒரு ரீசனுக்கு பிறகு நவுன் வந்துச்சுன்னா because of அப்படின்னு வரணும். Because he didn't attend the class because he was sick. அப்படி இன்னொரு ஃபுல் சென்டென்ஸ் கொடுத்துட்டோன்னா ஓகே. Because of sickness. ஸோ பக்கத்தில் ஒரு நவுனை நீங்கள் அந்த ரீசனை கொடுத்தீங்கன்னா because of அப்படின்னு வரணும். Next, she is one of the most intelligent girl in our class this year அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதில் இருக்கும்? she is one of the most intelligent girls. one of the அப்படிங்கிற இது வந்துச்சுன்னா, one of theங்கிற ஃப்ரேஸ் வந்துச்சுன்னா அதுக்கு வர்ற பிறகு வரக்கூடிய noun should be in plural. இத்தனை கேர்ள்ஸில் அவள் ஒருவள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இத்தனை கேர்ள்ஸில், அந்த கேர்ள்ஸ் ப்ளூரல். ஸோ பார்ட் பி has got the error. Third, neither the teacher
nor the students was ready for the inspection. So first question என்ன கேட்டிருந்தாங்க? First question based on conjunction கேட்டிருந்தாங்க. Second question based on subject. ஓகே, ஒரு இந்த ஃப்ரேஸில் அந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் என்ன கொஸ்டின், என்ன கிராமர் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். neither the teacher, by this time நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துட்டீங்க, nor the students. ஸோ இந்த neither nor பிறகு இந்த செகண்டாக வர்றது தான் சப்ஜெக்ட், which is plural. இதுதான் சப்ஜெக்ட் which is plural. So was is wrong. It should be were. புரியுதா? இப்போ இதுவே வந்து neither the students nor the teacher அப்படின்னு ரெண்டாவதா அந்த டீச்சரை வந்து சிங்குலரை ரெண்டாவதா நார்க்கு பிறகு போட்டிருந்தாங்கன்னா was ready சொல்லலாம். இது நல்லா போட்டு வச்சுக்கோங்க. இந்த neither norக்கு பிறகு this is the subjectனு எழுதிக்கோங்க. ஓகேவா? இது இப்போ சிங்குலராக இருந்தால் verb singular, இது ப்ளூரலாக இருந்தால் இது ப்ளூரல். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட் verb agreement கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் சப்ஜெக்ட் verb agreementல வரும் எரர் ஸ்பாட்டிங்கில். 14th, he is more smarter than any other boy in the team. ஸோ நிறைய பேர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. he is more smarter, இங்கேயும் er வந்து இங்கேயும் more அப்படின்னு double comparative is the error. So this is an adjective error. Then any other boy, any otherக்கு பிறகு வரும் பொழுது that should be singular, because நான் இப்படி அதையும் செக் பண்ணிட்டே வருவேன். Okay, next 15th, the police has arrested the thief yesterday night அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து சப்ஜெக்ட் verb agreementஆகவும் எடுத்துக்கலாம், டென்ஸ் எரராகவும் எடுத்துக்கலாம். இது டென்ஸ் எரர். ஸோ the police hasங்கிறது சப்ஜெக்ட் verb. ஜென்ரலாக சொல்லும் பொழுது the police have சொல்லணும். ஆனால் இங்கே ஏன் நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா this should be in simple past. இது வந்து tense error. The police arrested the thief yesterday night. ஒரு previous ஒரு past time factor கொடுத்திருந்தாங்கன்னா அந்த tense should be in past tense, not in perfect tense. Is that clear? ஸோ அதை பேஸ் பண்ணும்பொழுது இந்த டைம் ஃபேக்டர் கொடுத்துருக்கிறதுனால the police arrested the thief அப்படின்னு சொல்லிடும், எஸ்டர்டே நைட்டுன்னு சொல்லணும். இப்போ இந்த எஸ்டர்டே நைட்டை கொடுத்துருக்கல அப்படின்னா the police have arrested the thief. Am I clear? எப்படி எரர் எடுக்கிறோன்னு புரியுதா? இப்போ அந்த எஸ்டர்டே நைட்டுங்கிற பாஸ்ட் டைம் ஃபேக்டர் கொடுத்துருக்கலன்னா the police have arrested. ஸோ அது வந்து சப்ஜெக்ட் verb agreementஆக போயிடும். Is that clear? இது tense error. 16th, she did not knew how to solve the problem. So she did not. This itself is past. So do, does, did. Do, does ரெண்டுமே singular, இது present. Did is past. ஓகேவா? do verbsல do, does ரெண்டுமே present. ஓகே, இது எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் do not, does not, did not அப்படின்னா இந்த பக்கத்தில் வர்ற மெயின் verb should be in base verb V1, simple present formல தான் இருக்கணும். So she did not know. She did not know இருக்கணும், not knew. Is that clear? She knew, அந்த did வராமல் இருந்துச்சுன்னா she knew how to solve the problem சொல்லிடலாம். அந்த do, does, did வந்துருச்சுன்னா பக்கத்தில் வர்ற verb simple present tense. 17th, hardly had he entered into the room when the phone rang. ஸோ நான் ஜென்ரலாகவே அந்த correlative conjunction neither nor வருதான்னு பார்ப்போம். அது வந்துருச்சு. அப்போது அதே மாதிரி
hardly வந்துச்சுன்னா when வருதான்னு பாருங்க. no sooner வந்தால் than வருதான்னு பாருங்க. ஸோ இப்போ அது ரெண்டும் கரெக்டு. hardly when வந்துருச்சு. ஓகேவா? ஸோ பேர் இப்போ கரெக்டு. இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ்ல ஆரம்பிச்சாங்கன்னா இட் ஷுட் பி இன்வர்ஷன். ஓகே, had he entered இன்வர்ஷன் இருக்கா? அதுவும் கரெக்ட். ஓகேவா? hardly had he entered. ஸோ பேர் இங்கே கரெக்டு. இன்வர்ஷன் எப்போல்லாம் நெகட்டிவ் கன்ஜங்ஷன் நெகட்டிவ் அட்வர்பில் ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ இந்த ஒரு கொஸ்டினில் வர மாதிரி வரணும். அது வருது. இப்போ இந்த இடத்துல entered into, that is the error. Is that clear? So enter அப்படின்னு சொன்னீங்கன்னா physical entry. enter into எங்க வரும்னா enter into a contract, enter into an agreement. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? entered the room, physical entry. So entered into வரக்கூடாது. You enter into a contract, you enter into an agreement. You enter the balcony, you enter the library, you enter the classroom. Is that clear? Omission of preposition here. இந்த எரர் ஸ்பாட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட் ஆஃப் ஸ்பீச்சும் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, each of the players have been given a reward by the coach. So each of the players, so again நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா one of the, அது மாதிரி each of the வந்த players. So this is right, one of the players, each of the players, but the subject should be singular. Is that clear? Part B has got the error. Again, இத்தனை பிளேயர்ஸ்ல ஒவ்வொருவரும், புரியுதா? ஸோ ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ், ஈச் ஆஃப் த பிளேயர்ஸ்னா இத்தனை கேர்ள்ஸில் இத்தனை பிளேயர்ஸில் ஒருவர். ஸோ த சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர். ஈச் ஒன் அப்படின்னு வர்றதெல்லாம், ஸோ பிளேயர்ஸ் அங்கே சப்ஜெக்ட் இல்லை, ஈச் ஒன்னு தான் சப்ஜெக்ட். ஸோ ஹாஸ் பீன் கிவன். 19th. So again subject verb agreement. He prefers coffee than tea in the morning every day. இது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஜஜ்ஜுப்பியா பீஸ் ஆஃப் கேக் ஆர் கப் ஆஃப் டீன்னு சொல்லுவீங்க. He prefers coffee to tea. So preferக்கு பிறகு prefer, okay, prefer, superior, senior, ஒரு OR, அதில் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் ER. ஓகேவா? சீனியர், ஜூனியர், சுப்பீரியர், ப்ரிஃபர், இதற்கு பிறகெல்லாம் to, not than. இது வந்து இந்தியனிசம். இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. லேட்டர் ஐ டெல் யூ. நோ சூனர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஹார்ட்லி வந்தால் when வருதா, நோ சூனர் வந்தால் than வருதா பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ again it is a negative conjunction இல்லையா, no sooner அப்படின்னு no அப்படின்னு ஒரு நெகட்டிவாக நம்ம ஆரம்பிக்கிறோம். So whenever you have a negative adverb or negative conjunction as the first word of the sentence, you should have inversion. Did she அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் இப்போ தான் பார்த்தோம் didக்கு பிறகு it should not be past tense. No sooner did she complete her speech than the audience applauded. Is that clear? இதற்கு பின்னால் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ஏன் வந்து நம்ம இந்த இன்வர்ஷன் பண்ணுறோம் அப்படின்னலாம் லேட்டர் we will see. in our live class நான் அதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா ஸ்டோரியெல்லாம் வந்து லைவ் கிளாஸில் சொன்னால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, க்ளாஸ். இப்போ வாங்க நம்மளுடைய தேர்ட் காம்பனெண்ட் காம்ப்ரஹென்ஷன்ஸுக்கு வரலாம். க்ளாஸ். ஸோ க்ளாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பேராகிராஃபை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம fill in the blanks செய்கிறது க்ளாஸ். In today's fast-paced world, stress has become an inevitable part of life. Many people fail to recognize the importance of mental well-being until it begins to
dash their productivity and personal relationships. See, நான் எப்பவுமே என்ன சொல்வேன்னா இந்த clauseல இருக்கிற advantage begins to அப்படின்னு இங்க வந்துடாதீங்க. So you just finish the complete the sentence. It begins to dash their productivity and personal relationships. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்க, many people fail to, அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ முக்கியமாக தவிர்க்க முடியாத ஒரு பார்ட் ஆயிடுச்சு. ஆனால் நிறைய மனுஷங்க அதை வந்து அந்த மென்டல் வெல்பீயிங் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. எப்போ? until it begins to, அது வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டியையோ இல்லை பர்சனல் ரிலேஷன்ஷிப்பையோ பாதிக்கிற வரையில், பாதிப்பு அப்படின்னு நம்ம மென்டலாக புரிஞ்சுக்கோங்க. until it begins to damage. ஓகே, ஏன்னா டிஸ்டர்ப் ப்ரொடக்டிவிட்டி வரக்கூடாது. என்ஹான்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட் வராது. ரெஸ்ட்ரிக்ட் தேர் ப்ரொடக்டிவிட்டி, இக்னோர் தேர் ப்ரொடக்டிவிட்டி வராது. whereas இப்போ இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் மென்டல் இஷ்யூவாக இருந்தால் தான் டிஸ்டர்ப் மட்டும் வரணும். am I clear? டேமேஜ் தேர், அந்த ப்ரொடக்டிவிட்டியையும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பையும் பாதிக்கிற வரையில் அவங்களுக்கு இதை ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க கவனிக்கிறது இல்லை. ஸோ அது தன்னுடைய மென்டல் லெவலை குறைக்குதுன்னு அவங்க பார்க்க தவறிடுறாங்க. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அட் ஒர்க், lack of proper rest and unhealthy lifestyle choices often dash the situation. ஸோ இவங்களே பார்க்க தவறிடுறாங்க. இதை தவிர ஒர்க் ப்ரெஷர், ரெஸ்ட் இல்லாதது, அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலாம் என்ன பண்ணும், இந்த சுச்சுவேஷனை இன்னும் கொஞ்சம் மோசமாக்கும். ஓகே, இட் வில் worsen the situation. Is that clear? It will not control, simplify or prevent. Alleviate worsenan பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் வரும்பொழுது worsen. Alleviate ஒரு விஷயத்தை அகெயின் அதிகப்படுத்துதல் தான். ஆனால் சிச்சுவேஷன் இருக்காது. ஒரு பர்சனுடைய இப்போ ஒரு கோவத்தை அதிகப்படுத்துறீங்கன்னா அலிவியேட்னு சொல்லலாம். ஆனால் சிச்சுவேஷன் வரும்பொழுது இட் worsen தி சிச்சுவேஷன். நெக்ஸ்ட், if stress is not addressed at an early stage, it may dash into serious health problems such as anxiety and depression. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் பிகினிங்லேயே கவனிக்கலன்னா இது வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளம்க்கு கொண்டு போய்விடும். it may transform into, is that clear? escalate, dissolve, vanish வராது. எஸ்கலேட்னா அதிகப்படுத்துவது. எஸ்கலேட் வந்து ஒரு மேட்டரை வந்து நீங்கள் எஸ்கலேட் செய்யலாம். ஓகே, இப்போ டேக்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எஸ்கலேட் செய்யலாம். ஒரு மீட்டிங்கில் விஷயத்தை கொண்டு வருவதுக்கு எஸ்கலேட். டிசால்வ் அப்படின்னா அதை கரைப்பது. வேனிஷ்னா காணாமல் போவது. இது எதுவுமே வராது. ஓகே, இட் மே கன்வெர்ட். கன்வெர்ட் வந்து யூஸ்வலாக இந்த கரன்சிஸை கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு ரிலிஜியன் கன்வர்ஷன் சொல்லலாம். பட் இந்த இதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம், மெதுவாக மாறும் பொழுது அது டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, experts suggest that adopting simple habits like regular exercise, balanced diet, and adequate sleep can dash stress levels significantly. ஸோ இப்போ இதை என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, சிம்பிள் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா, எக்ஸசைஸ், டயட், நல்ல தூக்கம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் லெவல் குறைக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல குறைக்கலாம்னு எதுவுமே இல்லை, மேனேஜ். ஏன்னா வேஸ்ட் வராது, ஷெட்யூல் வராதுன்னு உங்களுக்கே தெரியும். டிவைட் ஆர் அலோகேட் இங்கே வந்து டோட்டலாக irrelevant ஆப்ஷன். ஐம் சாரி. லேர்னிங் டு மேனேஜ் டைம். ஓகே, சாரி, என்ன பண்ணிட்டேன்னு தெரில. ரெடியூஸ். ஓகே, ஸோ
balanced diet and adequate sleep can reduce. It will not increase. வேற எந்த வேர்டு வராது. It can reduce stress levels significantly. Additionally, learning to manage time effectively. Time management ன்னு சொல்றோம் இல்லையா? So manage time effectively helps individuals maintain a healthy work-life balance. So clause test actually பார்த்தீங்கன்னா 5 blank-க்கு ஈஸியாக 3 blank எடுத்துடலாம் because you have clues in the முன்னாடி பின்னாடி sentence, you understand the paragraph, etc. So it may not be that difficult. இந்த 3 நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னும் 2 கொஷின் கூட நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஆல் த 3 செக்ஷன்ஸ் நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். Okay, I'll meet you in the next video with the next set of 3-in-1 series. Till then, we call it a day. Bye. Thank you.